அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையில் நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் ஜனநாயகம் கொண்டாட்டத்தில் இருப்போம். இந்த கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் என்ன போயிட்டுருக்கு, அரசியல் நகர்வு எப்படி கொண்டுட்டு போயிருக்காங்க, உண்மையிலே இந்த படம் பார்க்க நீங்கள் சந்தோஷப்பட்டீங்களா? உங்களுக்கு உண்மையிலே சந்தோஷம் இருந்துச்சா? இந்த சந்தோஷங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கானதாக இருந்தது? இதுதான் என்னோடய கேள்வியாக இருந்தது. எனக்கு சந்தோஷம் இல்லை. இது ஒரு கடைசி படம் அப்படின்னு சொல்கிறத நான் விரும்பலை, வெறுக்கிறேன், ஆதரிக்கலை, ரசிக்கலை. வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் திரையில் வருஷத்துக்கு ஒரு படமாக கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இருந்துச்சு, ஆசை இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வாயை திறக்காமல் இருந்த நாரவாய் பேச்சாளன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் பட்டாதாண்டா உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு பழையபடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொச்சை பேச்சுக்களை தவிர்த்திருக்காரு. முதல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் பொறுப்பில் இருந்தவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. இவர் கவர்னர் RN ரவி, பாஜக நிர்வாகி குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக போய் சர்ச்சையில் சிக்கினார். இந்த சர்ச்சை பேச்சுகள் தொடர்ந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டும் வச்சுருந்தாங்க. ஆபாச பேச்சு தொடர்பான வழக்கில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் ஜாமீனில் வெளியில் இருக்கிறாரு. கொஞ்ச நாள் ரொம்ப நம்ம தலைவரை வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை வசைப்பாடிட்டு இருந்தார். ஒரு இதே பொழப்பாக தான் வச்சிட்டு இருப்பார். எப்போ பாரு திமுகனாவே தீய சக்தி, அதில் இருக்க பேச்சாளர்கள் நல்ல சக்தியாக இருந்துருவானுங்க, இவன் அடங்கவும் மாட்டான் அப்படின்றது தெரியும். இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேலெல்லாம் ஏன் இன்னும் ஒரு வழக்கை போட்டு உள்ளே தள்ளி விடாமல் இருக்கீங்க அப்படின்னு தெரில. நேற்று பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகளின் காட்பீஸ் பழனி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கலந்து கொண்டார். RS பாரதி ஏற்கனவே சும்மாவே பொய்யா சொல்லிக்கிட்டு இருப்பார். ப்ரெஸ் மீட்டில் இவரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு அனுபவிச்சாதான் தெரியும் அப்படின்னு இருக்காரு ஆரம்பிக்கும் போதே. இதில் இன்னொன்றும் சொல்லியிருக்காரு, நீங்கள் அவங்க தலைவருக்கு வாக்களிச்சிருந்தீங்கன்னா 8000 ரூபா கூப்பனை வாங்கிட்டு போய் பொருட்கள் வாங்கியிருக்கலாம். 8000 ரூபா வாங்கிட்டு போய் பொருட்கள் வாங்கியிருக்கலாம். அந்த பொருளுக்கு 38,000 ரூபா விலை வச்சுருப்பான்டா எருமை மூதேவி. இது கூட தெரியாமல் நீலாம் வாக்குறுதி கொடுக்குற மக்களுக்கு கூப்பன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த கமிஷன் காசை அவன் திருப்பி மக்கள்கிட்ட பிடுங்க போகிறான்னு அர்த்தம். ஒரு பொருளை இப்போ ஏசி வாங்குகிறோம் அப்படின்னா கடையில் போய் உன் கூப்பனை கொடுத்து நாங்கள் வாங்கினோம் அப்படின்னா 38,000 ரூபா 42,000 ரூபாய்ன்னு வச்சுக்க. அதே பொருளை நான் ரெடி காசு கொடுத்து வாங்கினேன்னா வெறும் 34,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுவேன். 42,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருளை 8,000 ரூபா கூப்பனும் கொடுத்து 2,000 ரூபா எக்ஸ்ட்ராவும் கொடுக்கணும். இதுதான் அந்த கூப்பனோட வண்டவாளம். ஏன்டா உனக்கு எப்படா தெரியும்னு கேட்டால், நான் அந்த டீலர்ரா, எனக்கு அந்த டீலர்ஷிப்பில் உள்ளது 30% அந்த டீலர் விற்று கொடுக்குறவனுக்கு கொடுக்குற கமிஷன் வரைக்கும் எங்களுக்கு தெரியும். அந்த கமிஷன் காசை தலைவன் கூப்பனாக கொடுத்து ஏமாற்றி அப்போ கூட ஏமாத்திறான் பாரு. அப்போ கூட ஏமாற்றி தான் அவங்க ஓட்டு கேட்டிருக்காங்க. 2வது 75 ஆண்டு காலத்தில் தமிழக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்காங்களாம். 75 வருஷத்தில் என்னென்ன திட்டம் கொடுத்தாங்க உங்களுக்கு எதாவது நினைவு இருந்தால் சொல்லுங்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய் கூசாமல் போய் பேசிகிட்டு இருக்காரு. 5 ஆண்டில் திமுகவோட ஸ்டாலின், முன்னாள் குளத்தூர் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு திட்டங்களை அள்ளி வழங்கியிருக்காருங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 21 மணி நேரம் மக்களுக்காகவே வேலை பார்த்தாராம். எங்கேயா பார்த்தீங்களா தெருக்காட்டில்? நான் பார்த்துருக்கேங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்டில் எடுத்துகிட்டு இருப்பார், எங்கேயாவது ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பார். இல்லைனாக்கா அடம் பிடிச்சிட்டு, அம்மா எனக்கும் தம்பி மாதிரியே ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கும் அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு விடு, எனக்கும் அதே மாதிரி அந்த மேடை வேணும், எனக்கும் அதே மாதிரி ரேம்ப் வாக் போகணும், இதுதானே கேட்டுட்டு இருந்தார். ஆமாம், 5 வருஷத்தில் அவர் செஞ்சது 2.5 வருஷத்தில் முழுக்க விஜய் அண்ணாவை பார்த்தே செஞ்சுட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழ்நாளை தேய்த்து கொண்டாராங்க. அப்படி என்ன தேய்ச்சாருன்னு தெரில. உங்களுக்கு எதாவது தேய்ச்சிருக்காருன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி காமெடி பீஸ் இல்லைனாலும் நமக்கு காலையில் கலகலன்னு இருக்காது. நம்ம மிகப்பெரிய அளவில் வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டுட்டு போகணுன்னு நினைக்கிறோம். இவர் பேசியிருக்கிறது பூரா MK ஸ்டாலின் தவிர இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமாம், யாருமே இல்லை. கொள்ளையடிக்கிறது, கொள்ளையடித்த பணத்தை சுவிஸ் வங்கியில் கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது, 10,000 ரூபா தாண்டா என் கையில் பாக்கெட் செலவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பேரனை பார்க்க லண்டனுக்கு போய் ஒரு வாரம், ஆமாம் 15 நாள் உல்லாசமாக அப்படியே குதூகலிச்சிட்டு வர்றது. இதுக்கெல்லாம் எந்த அப்பமுட்டு காசு இருந்துச்சுன்னு தெரில. ஏன்னா அவங்க அப்பா காசு இல்லைன்னு சொல்லிட்டார். அவரே தேர்தல்
பிரமாண பத்திரத்தில் என்கிட்ட ரூ. 10,000 தான் பாக்கெட் மணி இருக்குன்னு கொடுத்துருக்காரு. அதனால் கேட்குறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அப்படி எப்படி இந்த காசு வந்துச்சு, இல்லை யாருக்கிட்ட கடன் வாங்குனீங்க அப்படின்னாக்கா அதை விளக்கமாக சொல்லணும். ஸ்டாலின் இதை சொல்லி தான் ஆகணும். தமிழக மக்களுக்கு பட்டால் தான்ப்பா புத்தி வரும் அப்படின்னா ஒன்றும் இவ்வளோ நாள் பட்டுக்கிட்டு இருந்ததுனால தான் எங்களுக்கு புத்தி வந்திருக்குன்னு சொல்கிறோம். இவ்வளோ நாள் உங்களால் பட்டுக்கிட்டு இருந்தோம்ல, எப்படா இவன் போவான், நம்ம எப்படா நிம்மதியாக வாழலாம், நம்ம பொம்பளை பிள்ளைகள்லாம் எப்படா ரோட்டில் நிம்மதியாக வாழும், எப்படா நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு நம்ம பொம்பளை பிள்ளை வீடு வந்து சேரும், இந்த சண்டாளைங்க சண்டாளன் கருணாநிதி அப்படிதான் இந்த சதிகாரன் மகன் அப்படின்ற மாதிரி இவங்க ஆட்சியில் பொம்பளை பிள்ளைங்க நம்ம பொம்பளை பிள்ளைய கடை வீதிக்கு போயிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ரொம்ப பயந்து தான் அனுப்பிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் ஆட்சியில் பெண்கள் நிம்மதியாக இருக்காங்க. பெண்களை யாராவது ஏளனமாக பார்த்தாலே, அதான் அவரே சொல்லுவார், கொஞ்சம் ஏளனமாக பாரு, தன்னந்தனி ஆள், கொஞ்சம் ஏளனமாக பாரு, ஆனால் கொஞ்சம் தள்ளி நின்று பாரு, 8 கோடி பேர் இன்றைக்கி அந்த சகோதரிகளுக்கு 8 கோடி பேர் பாதுகாப்பாக இருக்கும். அதாவது அதிரடிப்படை, அதிரடிப்படை இதெல்லாம் கூட அப்புறம். ஆனால் அதுக்கு முன்னால் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு சகோதரிகளும் சகோதரன்களும் தப்பை தட்டி கேட்குறாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நாரப்பேச்சு நாரவாயன். இது ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னா, எனக்கு ஜனநாயகன் கடைசி படம் அப்படின்றத மனசு ஏற்றுக்கலை. இதை நான் விரும்பலை, கொண்டாடலை. அவரோட ஒவ்வொரு படமுமே முதல் படம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு வருடத்தில் ஒரு படம் வரும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த ஒரு படம் வருமா வராதா அப்படின்னு பொங்கல்ல இருந்து ஜனவரி மாதத்துலேருந்து ஒவ்வொரு நாளையும் செய்தி காலண்டரில் கிளிக்கும் போதெல்லாம் இந்த ஜனநாயகன் எப்போ தான்ப்பா வரும், ஜனநாயகன் எப்போ தான் விடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளோடு தான் எழுந்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு விடை கிடைத்தால் போல் ஜனநாயகன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி தமிழகம் முழுவதுமா இந்தியா முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க ரசிகர்கள். உண்மையிலே இந்த ரசிகர்கள் அப்படிங்கிற அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அது வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. உலகம் பூரா நேற்று கொண்டாடிட்டாங்க. இன்றைக்கி நமது வெற்றி தலைவரை இந்தியா முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணனோட கடைசி படம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களா? இதை உங்கள் மனசு ஏற்றுக்குதா? இது என்னோடய கேள்வி. தயவு செஞ்சு உங்களுக்கும் என்னை போலவே அண்ணன் நடிக்கணும், அண்ணன் வருஷத்துக்கு இல்லை ஒரு 2 வருஷத்துக்காவது ஒரு படம் கொடுக்கணும், ஒரு நல்ல படங்களை கொடுத்து திரையில் தன் முகத்தையும் காட்டணும், இந்த மக்களுக்காக, தன்னோட ரசிகர்களுக்காக ஒரு ரசிகனாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் உறவாக இருக்கக்கூடிய என்னோட ஒரு சின்ன ஆசை. உங்களோட குழந்தைகளுக்காக, எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கள்ல, அவங்களுக்காக நீங்கள் ஒரு படம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. 2வது பார்த்தீங்கன்னா, காக்ரோச்சு, இந்த கூக்ரோச்சு அதெல்லாம் வந்து ஏதோ போராட்டம் பண்ணிகிட்ருக்கு ரோட்டில் இறங்கி. நான் அந்த காக்ரோச்சுகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், தம்பிகளா காக்ரோச், நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் காக்ரோச்சுன்னு இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நாங்கள் அணில் குஞ்சுகள்னு இறங்கி உங்களுக்காக போராட்டம் நடத்துவோம். எதிர் போராட்டத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய, ஏன்னா இங்கே காக்ரோச்சு கிடையாது. திமுகவின் தீய சக்திகள் தான் காக்ரோச்சுன்ற பேரில், கம்யூனிஸ்டோட அன்பு உறவுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள்ன்ற பேரில் ஒரு 70 வயது 60 வயது முதியோர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நீங்கள் காக்ரோச் அப்படின்னு எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கு ஒரு இடையூறை கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நாங்கள் அணில் குஞ்சுகள் அப்படின்ற பேரில் உங்களுக்கு மிகப்பெரிய இடையூறை கொடுப்போம். உங்கள் போராட்டத்தை வெற்றி அடையவோ, நியாயமான கோரிக்கைனா நீங்கள் போராடுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்காக. நாங்கள் தற்கொலைகளாக இருந்தவங்க, அணில் குஞ்சாக இருந்தவங்க உங்களோட போராடுறோம். இப்போ நீட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படின்னு நம்ம வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் கொள்கை முடிவாக இருக்குது. மற்ற ஏற்கனவே இருந்து ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஏமாற்றி ஜெயிச்சு இந்த மக்களை ஏமாற்றி நாமம் போட்டு விட்ட திமுக மாதிரி இல்லை. அதிமுகன்றது எடப்பாடியை தான் சொல்ல முடியும். ஏன்னா நீட்டு வர்றதுக்கு முன்னால் இது வரைக்கும் 2008 2009 காலகட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்ட நீட்டு அப்படிங்கிறத காங்கிரஸ் கொண்டு வந்து, காங்கிரஸோட கைக்கூலியாக இருந்த திமுக 2011 காலகட்டங்களுக்குள்ளே நீட்டுக்கு கையெழுத்து போட்டும் கொடுத்து அந்த நீட்டை வந்து செயல்படுத்திட்டாங்க. ஆனால் 2011 ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த நீட்டை வரவிடாமல் தவிர்த்து அரணாக நின்னது புரட்சி தலைவி அம்மா. அவங்க இருந்த வரைக்கும் இவங்களால் நீட்டை உள்ளே நுழைக்க கூட முடியலைங்க, உள்ளே வர முடியலை. 2016 சம்திங் அந்த காலகட்டங்களில் அம்மா தவறி போனதுக்கப்புறம் இந்த டெட் பாடி எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு கருங்காலி
பாஜகவின் கைக்கூலி நாட்டையே அடகு வச்ச மாதிரி அந்த நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த கையெழுத்து போட்டதன் விளைவு என்ன ஆயிடுதுன்னா, மாநில பட்டியலில் இருந்த கல்வி அப்படியே மத்திய பட்டியலுக்கு போயிடுது. நீட்டு அப்படியே அவங்க எடுத்துகிட்டு போய் சாதிச்சிடுறாங்க. எல்லா மாநிலங்களும் ஆதரிச்சிட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டு அதுக்கு ஸ்டே கொடுத்துருது. இன்றைக்கி வழக்கு கோர்ட்டில் இருக்கும்போது என் பாக்கெட்லேயும் உங்கள் பாக்கெட்லேயும் இருக்கிற 10 ரூபா மாதிரி நினச்சி எடுத்து கொடுக்க முடியாது. இது வழக்கு. அதுவும் டெல்லி ஹைகோர்ட்டில் இருக்குது. அந்த வழக்கை நல்ல வழக்கறிஞர்களை போட்டு வாதாடி தான் ஜெயிக்க முடியும்னு அண்ணன் சொல்கிறாரு. எங்களோட கொள்கையே தமிழ்நாட்டோட அரசியல் எங்களோட கொள்கை அப்படிங்கிறதே நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத விட நீட்டே இல்லாமல் பண்ணணுங்கிறது தான் அப்படின்னு தலைவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தலைவர் சொல்லி நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கோம், நீட்டை நாங்கள் அறவே ஒழிக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதற்கு எதிராக நாங்கள் அப்படி தான் நிறைவேற்றுவோம்னு சொன்ன மாதிரி நீங்கள் ரோட்டில் இறங்கி போராடணும்னு நினச்சிங்கன்னா கக்ரோச் நாங்கள் அணிக்குஞ்சு ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு ஆப்போசிட்டாக இறங்கி போராடினோம்னா நீங்கள் நிற்கவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கங்க. இப்போவும் சொல்கிறோம், எச்சரிக்கையாகவே சொல்கிறோம், தமிழ்நாட்டில் எவனோ கொடுக்குற 5 ரூபா 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு காக்ரோச்சோட பேரை கெடுக்காதீங்க. அவங்க மாணவர் இயக்கம், அவங்க மாணவர்கள். அதுவும் இந்த காக்ரோச்சுக்கு சப்போர்ட் பண்ணி போன அண்ணன் மதிப்புக்குரிய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அவர் கொண்டுட்டு வந்தது தான் இந்த நீட்டு. அதனால் இவர் போய் அதை கலந்துக்கிட்டு இந்த நீட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறது கோமாளித்தனம், ஏமாளியாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. மக்கள் தெளிவாக இருக்கும். தமிழக மக்கள் காங்கிரஸை உள்ளே வர விட மாட்டாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டின் பரம எதிரி. என்னைக்கு இந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக நீங்கள் நடந்தீங்களோ அன்னையிலேருந்து காங்கிரஸ் இங்கே கால் பதிக்க முடியாது. பிஜேபியை கூட நாங்கள் ஒரு படி நம்புவோங்க. இன்றைக்கி இந்தியாவையே வல்லரசு நாடுகளில் 4வது நாடாக தரம் உயர்த்தி வச்சுருக்க ஐயா மோடி எங்க ஒரு தமிழ் இனமே இருக்கக்கூடாதுன்னு அழித்து கொண்டொழிச்ச இந்த காங்கிரஸ் எங்க? நீங்களாம் வெக்கமாக இல்லையாடா அவங்களுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு? இந்த நீட்டுக்கு எதிர்ப்பாக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. ராகுல் காந்தி சார், அப்படியே ஓரமாக போய் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இங்கே நாட்டை ஆள்றதுக்கு மத்தியில் மோடி ஐயா இருக்கார். இங்கே தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணா இருக்கார். 2 பேரும் பார்த்துக்குவாங்க. நீங்கள் இடையில் பூந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தான்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.